வீடியோ பார்க்குறது சில பேர் அருண் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அருணை போட்டு போல என்ன பொழக்க போகிறோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காண்டில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், முத்துவுக்கும் அருணுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நடுவில் ஒரு கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்கு. இதில் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தேன். இப்போ லைவ்ல நான் இந்த ப்ரோமோக்கு முன்னாடி தேர்ட் ப்ரோமோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைவ்ல நடந்ததே சொல்கிறேன். முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசவே விட மாட்டேன். ஏன்னா என்ன அவனுக்கு அருணுக்கு ஆக்சுவலாக டப்பா அருணுக்கு பயனா இவன் எங்கே பேசினா கரெக்டாக பேசிடுவானோ, பாயிண்ட்டை கரெக்டாக போட்டுருவானோ அப்படின்ற பயம். ஸோ அதனால் பேசவே விடக்கூடாது. நடுவில் பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவே காண்டாயிட்டான். தயவு செஞ்சு என்ன பேச விட்றா அப்படின்னு காலில் உலக குறைய கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டப்பா அருண் வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். இது இன்னைக்கு தான் பண்ணுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 1.5 வாரமாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னா இவனோட டார்கெட் எப்படின்னா முத்து அடிக்கணும், முத்து வந்து எந்த இடத்துலையும் பேசவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி ஒருத்தனை அடிச்சுன்னு இருக்கான். அதுதான் அருண் இந்த வேலையை தான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த 1.5 வாரமே நான் இது வரைக்கும் சொல்கிறேன், இந்த பிக் பாஸ் இந்த சீசனில் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி அவங்க கேமை மட்டும் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கூட இல்லை. இந்த வன்மம் பிடிச்ச அருண் மட்டும் தான் இந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த தேர்ட் ப்ரோமோல ஒரு விஷயம் பண்றானுங்க பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் இந்த மாதிரி சொல்றான், உனக்கு வாய் மட்டும் தான், நீ வாய் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இந்த கான்வர்சேஷன் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை பார்த்து அருண் சொல்லிட்டா நீ வந்து வேர்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி பேசுவ, ஒரு விஷயத்தை வந்து மாத்தி விட்டுருவ அப்படின்ற மாதிரி. கிளியரா ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு விஷயம் சரி தப்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரியை எப்படி பேசணும் அது சரிதான், தப்பு எப்படி பேசினாலும் அது தப்பு தான். இதை வந்து நீ வார்த்தையை மாத்துறதால பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சரி வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக மாறிடாது. இது இந்த கேவலம் கட்டவனுக்கு புரிதா இல்லையான்னு தெரியல. இந்த விஷயத்தை திருப்பி அவன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயத்தை மாற்றி, அதாவது எப்படி சொல்கிறது, வேர்டை மாற்றி பேசிட்டா அது வந்து சரியாக மாறிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் மாற்ற முடியாதுங்க. ஏன்னா அங்கே ஃபுட்டேஜ் இருக்குது, வீடியோ நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எது அங்கே சரியோ அது நம்ம இப்போ சிசிடிவியில் வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க வார்த்தையை வச்சு மாற்றி பேசிடலாம். அதாவது நம்ம ஃபுட்டேஜ் எல்லாருமே கிளியராக பார்த்துட்டு இருக்கோம். விஜய் சேதுபதி அவர் பார்க்குறாரா இல்லைன்னு தெரியல, மற்றபடி வெளியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பேர் தெளிவாக பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்து முத்து வந்து பேச்சை வச்சு அதை மாற்றி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அதாவது உனக்கு மூளை இருக்கா இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவன் நம்பிட்டு இருக்கான். ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை வந்து முத்துக்குமரன் இழுத்துட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் வந்து சொல்கிறாருல, நீ இந்த மாதிரி வாயை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது முத்து அப்படின்ற மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா டப்பா அருண் வந்து முத்துவை பார்த்து சொல்கிறாப்புல. அதுக்கு முத்துக்குமரன் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. ஏன் போன சீசன் அப்படி தானே ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி செருப்பாலாச்சா மாதிரி அடிடுது. ஏன்னா போன சீசன் யார் ஜெயிச்சதுன்னு தெரியல, அவங்க ஆளு தான், அர்ச்சனா தான். சீரியஸாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அர்ச்சனா கேரக்டர் இப்படிலாம் இல்லை. உண்மையிலே அர்ச்சனா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பேச்சு திறமை வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஏன்னா பேசுனாங்க, திருப்பி பேசினால மட்டும் அர்ச்சனா ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் ஒரு எக்ஸ்பிளேஷன் நீங்கள் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அப்போ போன சீசன் அப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு நீ ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி. ஏன்டா விளக்கண்ண நீ பேசுவே என்ன வேணா, போன சீசன் அதாவது இந்த சீசனை நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவ வாயை வச்சு, போன சீசன் உன் ஆளு வந்து வாயை வச்சு தான் ஜெயிச்சதுன்னு சொன்னா உனக்கு வலிக்குதா? உடனே பாத்தீங்கன்னா ஆளு காண்டாயிட்டுன்னு சொல்லிட்டாரு, நீ உனக்கு வந்து வாய் மட்டும் தான், வாய் இல்லைன்னா உனக்கு ஒரு டேலண்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாருக்கு என்ன டேலண்ட் அப்படி கொட்டி கிடக்குதுன்னு தெரியல, டான்ஸ் ஒழுங்கா ஆட வரல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் அப்படியே வந்து புலி. இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆக்டிங் கோச் ஆக்டிங் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டேலண்ட் வந்து கொட்டி கிடக்குது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அருணுக்கு இருக்க ஒரே டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் தான் வச்சுக்கோங்களேன். அதை நம்ம குறை சொல்ல விரும்பல. அதாவது அருண் வந்து நல்லா தான் ஆக்ட் பண்றாரு, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு எப்படி சொல்றது, ஒருத்தனோட டேலண்ட்டை வந்து இவ்வளோ குறைச்சி இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் மதிப்பிடக்கூடாதுல்ல. உனக்கு வாய் மட்டும் தான், வாயை தவிர ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி ஏன் முத்துக்குமரனை கூட தான் நடிச்சு காமிச்சாப்ல. எனக்கு என்ன புரியலனா, இவனும் சரி விஷாலும் சரி என்ன பண்றானுங்கன்னா இன்னொருத்தவங்களோட குறை, அதாவது அவங்களோட டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டானுங்க. இதே மாதிரி தான் ஜாக்லின் என்ன பண்றானுங்க, அவங்களுக்கு ஆட வராதுன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன புரியல, அப்போ நீங்க 2 பேர் யாரா பயங்கரமான இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து உண்மையிலே பெரிய ஆள் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், அவனுக்கு கீழே இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போட்டு நசுக்கி விட்ருவானுங்க. அந்த அளவுக்கு ஆட்டிடியூடு பிடிச்சவனுங்களா இருக்கானுங்க 2 பேருமே. எனக்கு இவ்வளோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட டேலண்ட்டை வந்து இவ்வளோ குறைச்சி இவ்வளோ கொச்சப்படுத்தி ஒருத்தனால கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னே தெரியல. பேச்சு திறமைன்றது அதுவும் ஒரு திறமை தானே. இப்போ உனக்கு வந்து நடிக்கிறது ஒரு திறமை எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே அவனுக்கும் பேசுறது திறமை. அதை வந்து இவ்வளோ கேவலப்படுத்தி ஒருத்தன் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இதை கூட விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதாவது விஜய் சேதுபதி ஹோஸ்டாக இருந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இன்னொருத்தவங்களோட டேலண்ட் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றது, அதை மறந்துடுறாரு அப்படின்றதுலாம் ஓகே. ஆனால் இன்னொருத்தனோட கேம், அதாவது இன்னொருத்தனோட டேலண்ட்டை வந்து இந்த மாதிரி கொச்சப்படுத்தி இப்போ இந்த வீட்டில் வந்து எல்லாருமே ஈக்குவல்னு சொல்கிறாங்களே, இல்லை நீ ஈக்குவல் இல்லை, நான் தான் இங்கே வந்து டாப்பு, இவனுக்கும் சரி விஷாலுக்கும் சரி அப்போதுலேருந்து ஒரு மைண்ட் செட் என்னன்னா இவங்களாம் வந்து ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து முத்துக்குமரன் நேற்று நைட்டு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அருண் வந்து நான் அருணை மதிக்கிறேன், ஏன்னா என்னோட சீனியர், நான் போகணும்னு நினைக்கிற ஃபீல்டில் ஒரு பெரிய ஆள், அதனால் அருணை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்குற ரெஸ்பெக்ட். உண்மையிலே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் அருணை வந்து மேலே வச்சு பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு ஆக்டிங் தெரியுது, ஒரு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு ஹீரோ ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அவனை மதிக்கிறான். அதே மாதிரி இவனுக்கு வந்து ஒரு பேச்சு திறமைன்னு ஒன்று இருக்குன்னு போது அந்த பேச்சு திறமையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். உனக்கு பேச்சு மட்டும்தான் இருக்குது, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே எப்படி சொல்கிறது, இவன் வந்து என்ன கேட்டகரியில் மற்றவங்களை பார்க்குறான், இவனும் சரி விஷாலும் சரி மற்றவங்களை எவ்வளோ கீழே வச்சு பார்க்குறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விஷாலும் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாப்புல, இந்த மாதிரி முத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸே ஒன்றும் இல்லை,
அவனுக்குலாம் இப்போ தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரான். நம்மள மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் அவனுக்கு வந்து இப்போ ஃபோட்டோ கேட்கறது இந்த மாதிரி விஷயம்லாம் யார்கிட்ட அவங்ககிட்ட வந்து யாருமே கேட்டதில்லை அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு இருப்பாப்ல. ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றும் புரியுது, இவனுக்கு இந்த மைண்ட் செட் தான் இருக்கானுங்க. மற்றவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. யாருக்குமே டேலண்ட் இல்லாத மாதிரி இவனுங்களுக்கு தான் டேலண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து ஒஸ்ட் ஆட்டிடியூடு. நிறைய பேர் ஒன்றே சொல்லலாம், நீ வந்து முத்துக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுற. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சொல்கிறாங்க, ஆமாங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும், வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதுங்க. ஒருத்தன் இவ்வளோ ஆட்டிடியூடாக ஒருத்தன் பேசுவான், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசுறீங்கன்னா பேசிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தேர்ட் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அருணுக்கு வந்து ஓவராக கொழுப்பு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவ்வளோ ஒரு ஆட்டிடியூடாக இருக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் செருப்பாலட்சம் மாதிரி தான் ரிப்ளை கொடுத்துருப்பாப்ல. இருந்தாலும் சொல்கிறேன், இவனோட ஆட்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு எண்டு கார்டு வைக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி சொல்கிறது, ஒருத்தனை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ அதை வச்சு சொல்கிறேன், இவனுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு விஜய் சேதுபதி வச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி. இது முத்துக்குமரனுக்காக மட்டும் சொல்லலை, இவனுக்கு ஜாக்லினையும் அசிங்கப்படுத்ததை வச்சு தான் சொல்கிறேன். ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி 2 பேர் எல்லாருமே இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கீழே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தப்பான ஒரு பார்வை. ஸோ இதுக்கு விஜய் சேதுபதி கொஸ்டின் பண்ணுவாரா இல்லையா அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.